இப்போ வந்து ஸ்ரீ சக்கர மகாமேரு ஆலயம் 10 ஃபீட்ஸ் இருக்குமா. 10 ஃபீட்டு இது வந்து 10 ஃபீட்டு சிலை இருக்கும் போல். வாங்க போய் பார்க்கலாம். இங்கே வந்து பாருங்கள் எல்லாமே இருக்குது போல். அந்த சிலையை பார்த்தது ரொம்ப இம்ப்ரெஸ்ட் ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குல்ல. எங்கள் அம்மா வந்து தூக்கம் வருது, என்னால் நான் வரலன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம வந்து போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம். ஓகே. விநாயகர் சர்ச் சூப்பரான நரசிம்மர் வெங்கி. அங்கே வந்து ஆஞ்சநேயரும் இருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. 10 அடி இப்போ இருக்கிற இதுக்கு போகலாம் நம்ம. 10 அடி இருக்கிற கோயிலுக்கு. இதை வைங்க ஒரு நிமிஷம் பிடிங்க. எனக்கு ரொம்ப ஈகராக இருக்கு. ஏன்னா அந்த கோயிலோட இது வந்து ஏதோ இத்தனை ஃபீட் இருக்கும். அப்புறம் வந்து அந்த கோபுரம் வந்து அந்த சக்கரா இருக்குல்ல, அந்த சக்கரா மாதிரி இருக்குமா. அந்த இதில் வந்து கோபுரம் இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இப்போ அதை போய் நம்ம பார்க்கலாம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதை பார்க்கறதுக்கு. எங்கள் அம்மா பாருங்களேன், நான் எங்கே வரேன், என் தாய் எங்கே வருதுன்னு மட்டும் பாருங்கள். ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி லீவ் யுவர் செப்பல் ஹியர். இங்கே பாருங்க, இதுதான் வந்து இதோட என்ட்ரன்ஸு. வாங்கம்மா. என்ட்ரன்ஸ் வந்து சைலண்ட்டாக இருக்கணுமா. ஏன் இப்போ நான் மட்டும் வரேன்னா ஏன் அம்மா பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து நான் வர இடத்துக்கு வரமாட்டாங்க, பொறுமையாக வராங்க. அதனால் தக்ஷணாமூர்த்தி ஆலயம் செல்லும் வழி இது. ஓகே. நீங்கள் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. எல்லாம் யாரும் பேசக்கூட மாட்டேங்க. நாமளும் பேசாமல் வருவோம். அர்ச்சனை செய்ய விரும்புவர்கள் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வரணுமா. இதுதான் என்ட்ரன்ஸ் பாருங்கள். அதாவது என்ட்ரன்ஸ் இந்த சென்ஸ் அந்த இது சொல்கிறேன், இந்த இதை வச்சுருப்பாங்கள்ல அது மாதிரி வெல்கம் பண்ணுறாங்க. பட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, பீஸ்ஃபுல்லாக பாருங்க. இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா, அது நான் அத்தனை பேர் கரடியூர் வியூ பாயிண்ட்டா. நான் வாமா போகலான்னு இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நடக்கணும். இதுங்க வர காடு மலையெல்லாம் தாண்டி போகிறதா இருக்குது. இது வந்து 1 கிலோமீட்டர் நடக்கணுமா. எங்கள் அம்மாவால் ஐயோ நாளை வர மாட்டேப்பா, என்னால் முடியாதுப்பா, ஒரு வேஸ்ட்டுங்க. நான் அந்த வியூ பாயிண்ட் போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆஃப்டர் 15 minutes ஆஃப் ட்ரெக்கிங் ஐயோம்மா வந்துட்டேன். எப்படி ஏன்னா உண்மையான கரடி இருக்குன்னு பார்த்தா நம்பி வந்தது என்ன நாசமாக்கிருச்சு. இப்படி ஃபால்ஸ் கரடி வச்சு இதான் கரடியூர் வியூ பாயிண்ட்டா. வாங்க. எப்பா இதுக்கா நான் இவ்வளோ காடு மலை தாண்டி எல்லாம் வந்தேன். ரொம்ப வெயில் அடிக்குது. இங்கே பாருங்க, நல்லா இருக்குல்ல. இங்கேருந்து வியூ பாயிண்ட்டு எல்லாமே இங்கே இருக்கிறது எல்லாமே வியூ தான் போல். ஹீல் கட்டி விட்டு வியூ பாயிண்ட்டு. இதுக்கு வரதுக்கு வந்து 20 rupees டிக்கெட்டு என்ட்ரன்ஸ் ஃபீஸு. அது கட்டணும் அப்படின்னா நம்ம இங்கே வந்துடலாம் உள்ள. ஆனால் வந்து வெளியில் வண்டியில் வரவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம், வந்துடலாம். பஸ்ஸில் வந்தீங்கன்னா அங்கே நின்றுட்டு கொண்டா நடக்கணும். வந்துட்டேன். வாவ். வாகாய் வாகாய் வாழ்கிறே, பாகாய் பாகாயாகிறே, வாழாயின் வாழ்வி வாழவே, தாழாமல் மேலே போகிறே,
தீண்டவே இதுக்கு வரதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். இப்போதான் காத்தே வருது. ஆனால் டெய்லி நல்லா இருக்கு பாருங்க. வந்தாச்சுப்பா சாமி. கரெக்டாக மணி நோ சர்வீஸ், சிக்னலும் இல்லை. இப்போ ஃபோன் பேசிகிட்டே நடந்து வந்தேன். சிக்னல் இப்போ லாஸ்ட் ஆகிடுச்சு. வேறு எவ்வளோ வேர்க்குதுன்ட்டு எங்கள் அம்மா நடந்தாங்க இதை பார்த்துட்ருக்கு. வந்துட்டான் அங்கே இருக்காங்க எல்லாம். எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ நான் விளாக்ஸ் ஆஃப் கல்லில் போட்டுருவேன். முக்கால்வாசி நேரம் நான் உயிரை கொடுத்து போட இருக்கேன். அப்படின்னா சும்மா சொல்லுவேன், போட்டுருவேன். சரி வாங்க. 7 ஆயிலசா எப்பவும் போல் 300 ரூபா கொடுத்துட்டு எங்கள் அம்மா சும்மா உட்காந்துக்குச்சு. அப்படின்னு போட்டிருக்காங்க. நானும் போகல. ஏன்னா இங்கே பாருங்க, இப்போ இதில் வந்து ஏற்காடு படகு இல்லை, அதாவது போட் ஹவுஸ் போகல, லேடிஸ் சீட் போயாச்சு. கிளியூர் ஃபால்ஸ் வந்து தண்ணி வரலையா, அதனால் போகிறது வேஸ்ட்டுனாங்க. பக்கோடா பாயிண்ட் போயாச்சு. சேர்வராயன் கோயில் போயிடுச்சு. கரடியூர் காட்சி இது எல்லாம் மஞ்சக்கோட்டை எல்லாமே போயாச்சு. இப்போ போட் பாருங்கள், இதுதான் அதோட இது டோட்டலாக. ஆனால் இது வந்து மஞ்சக்கட்டை இதுவுமே வந்து நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நான் போகலை. நல்லாயிருக்கும் நல்லாலையும். பட் நெக்ஸ்ட்டு லேக்குக்கு போகணுங்கிறதுனால என்னோடய எல்லா எனர்ஜியும் வச்சுக்கிட்டேன். போகலான்ட்டு ரெடி ஆகிட்டேன். மஞ்சக்கொட்டை எதுக்கு வந்த? இல்லை நீ எதுக்காக வந்த? இந்த என்ன மோட்டிவுக்காக வந்த? ஏன் நான் எல்லா இடத்துக்கும் தான் வந்துட்டு இருக்கிறேன். எங்க வந்த? எல்லா இடத்துக்கும் பஸ் நிக்குது. ஏன் நீ அந்த பஸ்ஸில் உட்காடுறது இல்லையா? அங்கே ஒரு கடையாக பார்த்து நல்லா உட்காந்துக்கிட்டு நாயம் இதுக்கு தான் வந்தேன். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட்டும் பார்க்கல. பொட்டானிக்கல் கார்டன் ஃபர்ஸ்ட் போகலாம், போயிட்டோம். எப்படியோ போயாச்சு. அதுக்கு அடுத்தது ஒரே ஒண்ணுக்கு வந்தாங்க, அவ்வளவுதான். இப்போ நாங்க எங்க இருக்குன்னு கேட்டா மஞ்சக்குட்டையில இருக்கிறோம். மஞ்சக்குட்டை வியூ பாயிண்டா மலை மேல எடுத்துக்கிட்டேன். அது ஒன்றும் இல்லை, எல்லாமே ஒரே வியூவாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் தான் நாங்கள் எங்கள் எனர்ஜி ஃபுல்லாக சேர்த்து வச்சு அங்கதான் லேக்கில் லக்குனா அப்படின்னா அது பாட்டு எல்லாம் கேட்க கூடாது. நீ நடத்துற நாடகத்துல நான் நடிக்கிற கூத்து இருக்குது. சிலுக்கோ நான் நடக்கிற பாத்திரத்துல சிலுக்கே. வானுக்கு நான் காத்தடிப்பேன், சன்னுக்கு நான் டார்ச் அடிப்பேன். ஓகே. இது ஒரு நிமிஷம். ஏற்காடு லேக் இப்போ போயிட்டுருக்கோம். இறக்கி விட்ருக்காங்க. அது என்னவோ இன்னும் போகணும் போல. இல்லை போயிடலாம். சுத்துது இந்த ஆறுங்கிற மாதிரி இருக்கு. அவரங்க காஃபி ஸ்டாப் நினைச்சாவே பயமா இருக்கு. ஏன் கல்பனா வந்து தட்ஸ் நாட் காஃபி ஸ்டாப், இட்ஸ் கெஃபே டேவா. அதை நினைச்சாதான் இன்னும் எங்க அம்மாவுக்கு பயம். ஜோஜோ மோமோஸ் நினைச்சு. ஐயோ விலை அதிகம். வீட்டில் செய்யறவங்களே மோமோஸ் எவ்வளோ வளர்த்திக்கலாம். இது இன்னும் இறங்கி அங்கே போய் போட்டை எடுத்துட்டு நம்ம போட்டில் பெடல் போட்டு எடுத்துட்டோம். ஐயோ நீ பாரு, நம்மளால முடியாது சாமி. சரி ஓகே. இங்கே இப்போ பாருங்க லேக்கோட வியூ பார்த்து நகருமா. ஆனால் நீ நடு ரோட்டில் தான் நடப்ப.